உலகம் என்ற பகுதியின் முதல் செய்தி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பூங்காக்களின் எண்ணிக்கையில் சீனா முதலிடத்தில் இருக்கு. உலகளவில் மிகச்சிறந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பூங்காக்கள் 100ல் சீனா மட்டும் 26 பூங்காக்களை கொண்டிருக்கு. அறிவியல் புதுமை நாட்டத்தில் சீனாவின் முன்னேற்றத்தை காட்டுவதாக இது இருக்கு. அமெரிக்கா, ஜெர்மனியை கடந்து சீனா கடந்த ஆண்டில் மட்டும் 2 பூங்காக்களை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சைனா டெய்லி இணையதளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இரண்டாவது செய்தி, இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய இண்டிபெண்டன்ட் இணையதளத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அது ஐரோப்பாவில் அருகி போனதாக அறிவிக்கப்பட்ட பறவை மீண்டும் கண்ணில் பட தொடங்கியிருக்கு. 17வது நூற்றாண்டில் மிகையான வேட்டையால் அருகி போன அரிய பறவையான நார்தர்ன் பால்டு இபிஸ் அப்படின்ற பறவையினத்தை பெருக்கும் 20 ஆண்டு கால முயற்சி தற்போது பலன் கொடுத்துருக்கு. கருப்பு மற்றும் பச்சை நிறத்தை சேர்ந்த இறகும் செந்தலையும் நீளமான வளைந்த அலகும் கொண்ட பறவையினம் இது. மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் வலசைக்கு இதனால் செல்ல முடியாது. அதனால் புதிய பறவை குஞ்சுகளுக்கு வலசை செல்வதற்கான அந்த வழியை சொல்லிக் கொடுக்கும் பணியில் அறிவியலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் இணையதளத்திலிருந்து அந்த செய்தி என்னன்னா, உலகிலேயே பெரிய வெப்பமண்டல ஈரநில காடான பந்தனால் பகுதியில் காட்டு தீ எரிந்து கொண்டிருக்கு. ஆறுகள், சதுப்பு நில பகுதிகள், வனங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. உயிர் சமநிலை கண்முன்பாக சாம்பலாகி கொண்டிருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. விலங்குகள், பறவைகள், மரங்கள் கண்ணுக்கு முன்னதாக எரிந்து கொண்டிருப்பதாகவும் அவங்க வருத்தப்படுறாங்க.